ஸ்ருதி அம்மா ஸ்ருதிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதா சொன்னாங்க. அது புரிஞ்சுக்காம நீங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. இவன் தாண்டி இங்க இருக்கிறவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். சம்மந்தி, சண்டை எதுவும் வேண்டாம். நீங்க வெளியில போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா முத்துக்கு அது பிடிக்கல. அது என்னமோ தெரியல, இந்த வீட்டுக்காக நாங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அது அவருக்கு பிடிக்கல. அது ஏன்னும் தெரியல. ஏன்னா இங்க எல்லாருமே ஒன்னா இருந்துடக்கூடாதுல ஆண்டி, அதனாலதான். டேய், என்னடா பாக்குற? இப்பதான் உன் பிளான் என்னன்னு எனக்கு புரியுது. என்ன இரவே வெளியில அனுப்பிட்டு நீ மட்டும் இந்த வீட்டை ஆட்டைய போட்டலான்னு பாக்குறியா? டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க பேச. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீட்ல நீ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணுமா? டேய், நீங்க ரெண்டு பேரும் ஏன்டா சண்டை பிடிச்சுக்கிட்டீங்க? பா, உங்களுக்கு அம்மாவுக்கும் அடுத்து இந்த வீட்ல பெரியவன் நான் தானப்பா. ஆனா இவன் என்னமோ எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏய் முத்து, நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்ல எங்களால இருக்க முடியாது. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீ அதுல இருந்து விலகி இருந்துக்கோ. நீ உன் பொண்டாட்டி கூட்டி எங்கேயாவது போயிடு. அதையே நீ செய்ய மாட்டேங்கிற. ஏன்னா நாங்க யாரும் இங்க இருந்துடக்கூடாதுல்ல. நீ உன் பொண்டாட்டி இங்க இருந்துகிட்டு இந்த வீட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்களா? சரியான சுயநலவாதிடா. நானும் என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு ஆசைப்படுறமாடா? அப்படி கேவலமான புத்தி ஒண்ணு எங்களுக்கு கிடையாதுடா. படிச்ச மண்ணாங்கட்டி, உன்னாலதான் அப்பெல்லாம் யோசிக்க முடியும். நானாடா வீட்டை ஆட்டைய போட பாக்குறேன்? இந்த வீட்டுல இருந்து லட்ச லட்சமா நீ தான்டா ஆட்டைய போட்டு போன. நீ எடுத்துட்டு போன எல்லாம் காசு. அத கூட்ட நேரம் என் அப்பா அப்படி மத்தவங்க முன்னாடி நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்குமாடா? நீ எல்லாம் செஞ்சுட்டு என்ன சுயநலவாதின்னு சொல்றேடா நீ? பேசுறா, இப்ப பேசு. பேசுறா. ஏன்டா சம்மந்தி முன்னாடி இப்படி எங்க மானத்தை வாங்குற? இவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து பேசுவான். அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? உன்னை அப்படியே சாவடி. டேய், சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? வீட்டுக்கு வந்தவங்க முன்னால இப்படியா? ஐயோ அப்பா, அவங்க இதுக்கு தான்ப்பா செக்கையை தூக்கிட்டு வந்தாங்க. என்ன நினைச்சு வந்தாங்களோ அது நடந்துருச்சு. அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க.